அனைவருக்கும் வணக்கம். நான் ஜோதிடர் தமிழரசன் பேசுகிறேன். இந்த சேனல் ஃபஸ்ட் டைம் பார்க்குறவங்களா இருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்தில் இருக்க பெல் பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க. ஆளுங்கிற ஆப்ஷன் இருக்கும், அதையும் சூஸ் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நாங்கள் போடுற பதிவுகள் எல்லாமே உங்களை வந்து சேரும். இன்றைக்கி நம்ம இந்த பதிவில் பார்க்க போகிற தலைப்பு, காலபுருஷ தத்துவப்படி 3ஆம் ராசியான மிதுன ராசி நேயர்களுக்கு எப்படி இருக்குன்னு பார்க்கலாம். மிதுன ராசி நேயர்களோட கேள்வி என்னென்னா, சார் எங்களுக்கு அஷ்டம சனி முடிஞ்சிருச்சு, ஆனால் ஏன் எங்கள் லைஃப் இன்னும் மாறலை, அப்படியே இருக்குது, நாங்கள் எப்போ தான் நல்ல ஒரு வாழ்க்கையை வாழ்வோம் அப்படிங்கிற மாதிரி நிறைய மகர ராசி நேயர்கள் கேட்டுட்ருக்கீங்க. கடந்த காலம் 2020, 21, 22 பார்த்திங்கன்னா நிறைய பிரச்சனைகள், நிறைய கஷ்டங்கள், ஏன்டா வாழ்கிறோங்கிற மாதிரி ஆயிடுச்சு. உங்கள் வாழ்க்கை அப்படி தான் போச்சுங்க. அந்த டைம்லாம் பாருங்கள், ஒரு மோசமான ஒரு வாழ்க்கையை வாழ்ந்துட்டு இருந்தீங்க. எந்த ஒரு மிதுன ராசி நேயர்களும் ஒரு நல்ல ஒரு வாழ்க்கையை வாழ கிடையாது. ஒரு 2%, அதாவது 100க்கு வந்து பார்த்திங்கன்னா 2%, 3% இவங்க தான் ஒரு சில நல்ல வாழ்க்கை, ஒரு சில பேர் தான் நல்ல வாழ்க்கையை வாழ்ந்தீங்க. அதுக்கு காரணம் அவங்க ஜாதகத்தில் நல்ல தசாபுத்தி நடக்கிறவங்க ஓரளவுக்கு நிலைமை சமாளிச்சிங்க. மேக்ஸிமம் வந்து பார்த்திங்கன்னா 95% மேலே, 95லேருந்து 97% சொல்லிடலாம். அந்த மாதிரி ஒரு கடுமையான ஒரு பாதிப்பு நீங்கள் பார்க்கவே கிடையாதுங்க லைஃப்பில். பயங்கரமான போராட்டம், பயங்கரமான கஷ்டம் மிதுன ராசி நேயர்கள் அந்த 2.5-3 வருஷம் நீங்கள் அனுபவிச்சிங்க. எந்த மிதுன ராசி நேயர்களும் ஒத்துக்குவாங்க, யாரும் மறுக்க மாட்டாங்க. அதுவும் வந்து பாருங்கள், மிருகசீரிஷ நட்சத்திரம், திருவாதிரை நட்சத்திரம், புனர்பூச நட்சத்திரம், அந்த 3 நட்சத்திரக்காரங்களும் படாத பாடு. அது குறிப்பாக சொல்ல போனால் அந்த திருவாதிரை நட்சத்திரக்கார நேயர்கள். ஏன்னா திருவாதிரை நட்சத்திரம் வந்து பார்த்திங்கன்னா 4 நட்சத்திரம் உள்ளடக்கிய ராசி தான் மிதுன ராசி. 100% பாதிப்பு இருந்தது உங்களுக்கு. மிருகசீரிஷ நட்சத்திர நேயர்களும் அதேமாதிரி புனர்பூச நட்சத்திரக்காரங்களும் வந்து பார்த்திங்கன்னா அவங்களும் பாதிக்கப்பட்டிருந்தாங்க. மொத்தம் இந்த 3 நட்சத்திரக்காரங்களுக்கும் பாதிப்பு இருந்ததுங்க. அது ஏன் இந்த 3 நட்சத்திரக்காரங்களும் ஒத்துக்குவாங்க, ஆமாங்க எங்களுக்கு பிரச்சனை இருந்தது, 2.5-3 வருஷமெல்லாம் படாத பாடுபட்டோம், ரொம்ப கஷ்டம், ரொம்ப பிரச்சனை, நிறைய பிரச்சனைகள் நாங்கள் சந்திச்சோன்னு நிறைய பேர் சொல்லுவாங்க. என்ன காரணம்னா, அஷ்டம சனி, ஒரு ராசிக்கு 8ஆம் இடத்துல சனி வந்து 2020, 21, 22 இந்த 2.5-3 வருஷம் நிறைய சோதனைகள். சனி பகவான் வந்து ஏகப்பட்ட சோதனை கொடுத்துருப்பார் உங்களுக்கு. நிறைய பாடத்தையும் கற்றுருப்பீங்க. ஒரு பக்கம் வந்து பார்த்திங்கன்னா சனி பகவான் கெட்டது பண்ணியிருந்தாலுமே, கர்மக்காரகன் சனி உங்களுக்கு கெட்டது பண்ணியிருந்தாலுமே நிறைய பாடத்தையும் கற்றுக் கொடுத்துருப்பார். யார் நல்லவங்க, யார் கெட்டவங்க, யார் கூட பழகணும், யார் கூட பழகக்கூடாது, உதவினா யார் வருவா, பிரச்சனைனா நம்மளை விட்டு யார் விலகி போவாங்க, எல்லாமே உங்களுக்கு தெரிய வந்துருச்சு. அஷ்டம சனி முடிஞ்சும் நிலைமை மாறலை, அப்படியே தான் இருக்குன்னு சொல்கிறீங்க. அஷ்டம சனி முடிஞ்சதை விட இப்போ இந்த 2023, 24 பிரச்சனை அதிகமாக போயிட்டுருக்கு, இந்த மாதிரி சொல்லிகிட்டு இருக்கீங்க. அதுக்கு காரணம் வந்து உங்கள் ஜாதகத்தில், தனிப்பட்ட ஜாதகத்தில் தசாபுத்தி சரியில்லைன்னு அர்த்தம். கிரகங்கள் பலவீனமாக இருக்கும், பலமாக இருக்காது. கண்டிப்பாக பலமாக இருக்கிறவங்க நல்லா இருக்காங்க, லைஃப் நல்லா ஸ்மூத்தாக போயிட்டுருக்கு. இப்போ வந்து பாருங்கள், சனி வந்து 9ஆம் இடமான பாகிஸ்தானத்தில் இருக்கார், அதாவது கும்பராசியில் சொந்த வீட்டில் இருக்கார். ஜனவரி 2023 உங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா அஷ்டம சனி நிவர்த்தி ஆயிடுச்சு, சனி பயிற்சி நடந்தது, உங்கள் எல்லாத்துக்குமே தெரியும். இப்போ சனி வந்து 9ஆம் இடத்துல இருக்கார். உங்களுக்கு கவலைப்படாதீங்க, லைஃப் மாறும். இந்த 2024 உங்களுக்கு ஒரு நல்ல ஒரு வாழ்க்கை காத்துட்ருக்கு, பயன்படுத்திக்கிங்க. உங்களுக்கு ஜாதகத்தில் நல்ல தசாபுத்தி நடக்கணும். 6ஆம் அதிபதி, 8ஆம் அதிபதி, அந்த 6ஆம் அதிபதி 8ஆம் அதிபதி தசாபுத்தி நடக்காமல் இருந்துச்சுன்னா நீங்கள் நல்ல பலன் அனுபவிக்கிறீங்கன்னு அர்த்தம். 6ஆம் அதிபதி, 8ஆம் அதிபதி உங்களுக்கு பாவகரங்களோட சேர்க்கை ஏற்பட்டு, உங்களுக்கு சனியோ செவ்வாயோ ராகோட சேர்க்கை ஏற்பட்டுருந்துச்சுன்னா நிலமை படுமோசமாக இருக்கும். 6ஆம் அதிபதியோட உங்களுக்கு 8ஆம் அதிபதியோட சுபகிரகங்கள் குருவோ சுக்கரனோ வளர்பிறை சந்திரனோ அல்லது தனிச்ச புதனோ சேர்ந்து இருந்துச்சுன்னா நிலைமை சமாளிக்கலாம். சுபமாக சில விஷயங்கள் நடக்கும். சுப கடன் வாங்குவீங்க, சுப கடன்னா வீட்டுக்கு தேவையான பொருட்கள் வாங்குவீங்க, கடன் வாங்கி செலவு பண்ணுவீங்க, இந்த மாதிரி இருக்கும். பாவகிரகங்கள் தொடர்பு வந்துச்சுன்னா நிலைமை படுமோசமாக இருக்குங்க, அதுதான் உண்மை. சரிங்களா? இப்போது நிறைய பேர் புலம்பிகிட்டு இருக்காங்க பார்த்தீங்களா மிதுன ராசி நேயர்கள், எதுவும் நல்லது நடக்கலைங்க சார், நிலமை மோசமாக போயிட்டுருக்கு, ஏன் தான் வாழ்கிறோன்ட்டு இருக்குது, வாழ்வா சாவா அப்படிங்கிற மாதிரி போயிட்டுருக்கு, சித்திரவதை அனுபவிக்கிறோம், நரக வேதனை அனுபவிக்கிறோன்னு சொல்கிறவங்களுக்கெல்லாம் அந்த மாதிரி தசாபுத்தி போயிட்டுருக்கும். நல்ல தசாபுத்தி போயிட்டுருக்கவங்க கண்டிப்பாக அப்படி சொல்லவே மாட்டாங்க. பரவாயில்ல, 2023 ஓரளவுக்கு பரவாயில்லைங்க சார், பெட்டராக போயிட்டுருக்கு, நிறைய பேர் சொல்லிட்டு தான் இருக்காங்க. ஒரு சில பேர்த்துக்கு பாதிப்பு ஒன்று தான் இன்னும் அப்படியே போயிட்டுருக்குங்க. சரிங்களா? அப்போ உங்கள் தனிப்பட்ட ஜாதகத்தில் என்ன தசாபுத்தி போகுதுன்னு பாருங்கள். ஆனால் என்ன தான் இருந்தாலும் உங்கள் ஜாதகத்தில் உங்களுக்கு நல்ல தசாபுத்தி நடந்தாலும் சரி, கெட்ட தசாபுத்தி நடந்தாலும் சரி, அந்த 2.5-3 வருஷம் பட்ட கஷ்டம் உங்களுக்கு திரும்பி வராதுங்க. அடுத்த 30 வருஷம் கழிச்சு தான் உங்களுக்கு அஷ்டம சனி. சரிங்களா? அதனால் ஒரு நல்ல ஒரு வாழ்க்கையை வாழ போகிறீங்க. ஜாதகத்தில் நல்ல தசாபுத்தி நடந்துச்சுன்னா 100% உங்களுக்கு நல்லது நடக்கும், அதில் எந்த விதமான சந்தேகம் கிடையாது. சரிங்களா? அதனால் பழைய வாழ்க்கையை விட்டுருங்க, அந்த கசப்பான வாழ்க்கையை விட்டுருங்க, மறந்துடுங்க. ஏன்னா ஒரு சில பேர் அதுவே நினச்சிட்டு இருக்கீங்க, வாழ்க்கை முடிஞ்சிருச்சு, வாழ்க்கை போயிடுச்சு, அவ்வளோதான், நம்ம லைஃப் அவ்வளோதான், டோட்டலி க்ளோஸ் ஆயிடுச்சு, முடிஞ்சிருச்சு லைஃப் அப்படிங்கிற மாதிரி ஒரு மனப்பக்கத்துக்கு மன
மைண்டு அப்படி வந்துட்டீங்க ஒரு சில பேர்லாம். சரிங்களா? அதனால் தைரியத்தை கொண்டு வாங்க. இப்போ பாருங்கள், உங்கள் ராசிக்கு 10ஆம் இடத்துல ராகு இருக்கார், 11ல் உங்களுக்கு குரு இருக்கார். சரிங்களா? அந்த குரு வந்து பாருங்கள் மே மாதம் வந்து பாருங்கள் 2024 மே மாதமெல்லாம் பாருங்கள் குரு பயிற்சி நடக்கும். அந்த குரு வந்து பார்த்திங்கன்னா திடீர் அதிர்ஷ்டங்கள் சில விஷயங்களெல்லாம் உங்களுக்கு ஏற்படுத்தி கொடுப்பாரு. உங்களுக்கு வெளிநாட்டு பிரயாணத்தில் ஏற்படுத்தி கொடுப்பாரு. வேலை இல்லாமல் நிறைய மிதுனராசி நேயர்கள் இருக்கீங்க. அது உங்கள் ஜாதகத்தை செக் பண்ணுங்கள், என்ன தசாபுத்தி போகுதுன்னு பாருங்கள். அந்த கிரகம் தான் உங்களை வழி நடத்தும், அந்த கிரகங்கள் தான் உங்களை இயக்கிட்டு இருக்கும். அதுபடி தான் உங்களோட தலையெழுத்து போகும். சரிங்களா? ஜாதக தசாபுத்தி சரியில்லாமல் இருந்து நீங்கள் கோச்சார பலன் நீங்கள் எத்தனை தடவை பார்த்தாலுமே ஜாதக தசாபுத்தி தான் உங்களுக்கு அதுபடி தான் உங்கள் லைஃப் போகும். சரிங்களா? அதனால் உங்கள் தனிப்பட்ட ஜாதகம் ரொம்ப முக்கியம். கோச்சாரத்தில் நகரக்கூடிய கிரகங்கள் இந்த காலகட்டங்களில் கிரகங்களெல்லாம் எப்படி இருக்குன்னு அதையும் பார்த்துக்குங்க, செக் பண்ணிக்கோங்க. உங்கள் ஜாதகத்தில் என்ன தசாபுத்தி போகுதுன்னு பாருங்கள். அந்த கிரகம் உங்களுக்கு சாதகமாக இருக்கா, பாதகமாக இருக்கா, நல்லது செய்யுமா, கெட்டது செய்யுமா பாருங்கள். அதுதான் ரொம்ப ரொம்ப முக்கியம். சரிங்களா? இருந்தாலும் உங்களுக்கு இந்த காலகட்டம் இந்த 2023 கம்பேர் பண்ணும்போது இந்த 2024 ஒரு புதுசாக வாழ போகிறீங்க. மிதுனராசி நேயர்கள் வந்து பார்த்திங்கன்னா பட்ட கஷ்டத்துக்கு அளவே கிடையாது. திருவாதிரை நட்சத்திரம், மிருகசிரேஷ நட்சத்திரம், புனர்பூச நட்சத்திர நேயர்கள் எவ்வளவோ பார்த்துட்டீங்க, வாழ்க்கையில் எவ்வளோ கஷ்டப்பட்டாச்சு. வயசுக்கு தகுந்த மாதிரி அனுபவம் கிடச்சிருச்சு உங்களுக்கு. 20லேருந்து 25 வயசுக்குள்ளே இருக்கவங்களுக்கெல்லாம் பார்த்திங்கன்னா லவ் ஃபெயிலியர் ஆச்சு. சரியாக படிப்பு உங்களுக்கு ஏற கிடையாது. அதேமாதிரி பார்த்திங்கன்னா வெளிநாடு போக முடியாமல் தவிச்சிட்டு இருந்தீங்க. திருமண பாக்கியம் இதெல்லாம் உங்களுக்கு தடையாக இருந்தது. 30-40 வயசுக்கு மேலே இருக்கவங்களுக்கெல்லாம் பார்த்திங்கன்னா பிஸ்னஸில் பிரச்சனை, சொந்த வாழ்க்கையில் பிரச்சனை, குடும்பத்தில் பிரச்சனை, கணவன் மனைவி உறவுக்குள்ள பிரச்சனை இதெல்லாம் உங்களுக்கு இருந்தது. 50 வயசுக்கு மேலே இருக்கவங்க, 40-50 வயசுக்கு மேலே இருக்கவங்களாம் பாருங்கள், குழந்தைங்களை செட்டில் பண்ண முடியல, படிக்க வைக்க முடியல, கையில் பணம் இல்லை, குடும்பத்தில் நிறைய பிரச்சனை, இந்த மாதிரிலாம் ஒரு ஃபீல் பண்ணிகிட்டு இருந்தீங்க. இதெல்லாம் மாறும் இந்த 2024. சரிங்களா? நல்ல ஒரு வாழ்க்கையை வாழ போகிறீங்கிறதுல மாற்றமே கிடையாதுங்க. ஏன்னா அந்த பழைய வாழ்க்கை, அந்த மோசமான வாழ்க்கை, ஒரு நெகட்டிவான ஒரு வாழ்க்கையிலிருந்து மிதுனராசி நேயர்கள் வெளியே வந்திருக்கீங்க. உங்கள் ஜாதகத்தில் நல்ல தசாபுத்தி நடந்துச்சுன்னா கண்டிப்பாக உங்கள் வாழ்க்கை மாறும். நல்ல தசாபுத்தி நடக்காமல் இருந்துச்சுன்னா கண்டிப்பாக அதை விட அவங்க தான் சொல்லுவாங்க, அது இப்போ அஷ்டம சனி முடிஞ்சதை விட இப்போ நிலமை ரொம்ப மோசமாக இருக்குன்னு சொல்கிறவங்களுக்கெல்லாம் பாருங்கள் மோசமான தசாபுத்தி நடக்கும். சரிங்களா? அதனால் உங்கள் தனிப்பட்ட ஜாதகத்தில் என்ன கிரகங்கள் உங்களை வழி நடத்திட்டு இருக்கு, என்ன கிரகங்கள் உங்களை ஆட்டி படைச்சிட்டு இருக்கு, சரிங்களா? அந்த கிரகங்கள் உங்களுக்கு சாதகமாக இருக்கா, பாதகமாக இருக்கான்னு பாருங்கள். அதுதான் ரொம்ப 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 முக்கியம். சரிங்களா? கோச்சார பலன்கிறது ஒரு 15லேருந்து 20% தான் பேசும். உங்கள் தனிப்பட்ட ஜாதகம் தான் 80லேருந்து 85%. அதுதான் அதிகப்படியாக மெஜாரிட்டியாக பேசும். ஏன்னா மிதுனராசி நேயர்கள் வந்து பாருங்கள் லட்சக்கணக்கில் இருப்பீங்க. சரிங்களா? லட்சக்கணக்கில் இருப்பீங்க, ஆயிரக்கணக்கில் லட்சக்கணக்கில் இருப்பீங்க. அப்போ எல்லாத்துக்கும் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு சனி 9ஆம் இடத்துக்கு போனனால எல்லாத்துக்கும் நல்லது நடக்கும்னு சொல்லிட முடியாது. சரிங்களா? அவங்கவுங்க தனிப்பட்ட ஜாதகத்தில் என்ன நடக்குதுன்னு பார்க்கணும். சரிங்களா? ஏன்னா மனுஷன் வந்து பார்த்திங்கன்னா எல்லாரும் ஒரே மாதிரி கிடையாது. முக அமைப்பு வேறையாக இருக்கும், கை காலில் ஒவ்வொருத்தருக்கும் ஒரு விதமான அமைப்பு, உருவ அமைப்பு, தோற்றம் ஒவ்வொருத்தருக்கும் வேறுபடும், மாறுபடும். சரிங்களா? அதனால் அவங்க சுயஜாதக அமைப்புப்படி தான் அவங்களோட வாழ்க்கையை தீர்மானிக்கும். நடக்கக்கூடிய தசாபுத்தி தான் அவங்களோட வாழ்க்கையை தீர்மானிக்குங்கிறது எந்த விதமான சந்தேகமும் கிடையாது. இதை நான் ஒவ்வொரு பதிவிலும் நான் சொல்லிகிட்டு இருக்கேன். சரிங்களா? அதனால் உங்கள் தனிப்பட்ட ஜாதகம் பார்க்கணுன்னு விருப்பப்பட்டிங்கன்னா, உங்கள் சுய ஜாதகம் பர்சனல் ஹாரோஸ்கோப் பார்க்கணுன்னு விருப்பப்பட்டிங்கன்னா கீழே இருக்க வாட்ஸ்அப் நம்பருக்கு உங்கள் ஜாதகத்தை அனுப்பிச்சுடுங்க, அப்பாயின்மெண்ட் வாங்கிக்கோங்க. உங்கள் சுய ஜாதகம் பார்த்து நம்ம டீப்பாக நம்ம தெளிவாக துல்லியமாக பார்த்து தெரிஞ்சுக்கலாம். உங்களோட வாழ்க்கை மாறுமா மாறாதா, எப்போ தான் மாறும், லைஃப் எப்போ தான் மாறும், நல்ல நேரம் எப்போ தான் ஆரம்பிக்கும், கெட்டது உங்களை விட்டு எப்போ விலகும், இதெல்லாமே உங்கள் தனிப்பட்ட ஜாதகம், நவகிரகங்கள், நடக்கக்கூடிய தசாபுத்தி, லக்னம், லக்னாதிபதியோட நிலைமை, ராசிநாதன் புதனோட நிலைமை, இது வச்சு பார்த்தா 100% நம்ம துல்லியமாக பார்த்து தெரிஞ்சுக்கலாம். சரிங்களா? மீண்டும் அடுத்த பதிவில் சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் ஜோதிடர் தமிழரசன். இந்த சேனல் பிடிச்சிருந்தா உங்கள் நண்பர்களுக்கு உறவினருக்கு ஷேர் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பக்கத்தில் இருக்க பெல் பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க. ஆளுங்கிற ஆப்ஷன் இருக்கும், அதையும் சூஸ் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நாங்கள் போடுற பதிவுகள் எல்லாமே உங்களை வந்து சேரும். நன்றி, வணக்கம்.